500k followers. Thank you so much for my lovable followers and viewers too. நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுறதுக்கு மெச்சூரிட்டி வேணும், அதையும் தவிர்த்து தில்லு வேணும். அதுக்காக என்னுடைய வீடியோவை ஃபாலோ பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படிங்கிறதுக்காக குற்றப்படுத்தவும் விரும்பலை. காரணம் என்னன்னா, உங்களுடைய சூழ்நிலை அப்படி. என்னன்னா, நீங்கள் என்னை ஃபாலோ பண்ணால் உங்களுடைய குடும்பக்காரனோ இல்லை நண்பர்கள் வட்டாரத்திலையோ இவனும் ஒரு குடியார அப்படிங்கிற மாதிரி ஒரு ஏளனமாக பேசி ஒரு குடியார அப்படிங்கிற முத்திரையை குத்திடுவாங்க அப்படிங்கிற ஒரு பயத்தினால தான் எனக்கு நல்லாவே தெரியும். நிறைய கமெண்ட்ஸ் அண்ட் மெசேஜும் எனக்கு இதை மாதிரி வந்திருக்குது. அதுவும் இல்லாமல் என்னோட பக்கத்தில் எதிர்மறை கருத்து தெரிவிக்கணும் அப்படின்னு சொன்னாலும் சில அறிவு வேணும், அதையும் தவிர்த்து வாழ்வியலும் தெரிஞ்சிருக்கணும். இந்த குடிப்பழக்கம் ஒரு தீண்டத்தகாத ஒன்றா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா எஸ். என்னன்னா, இந்த குடிப்பழக்கம் ஒரு மனுஷனுடைய சராசரி வாழ்க்கையை மாற்றி போடக்கூடியது ஆக்சுவலா. அதனால தான் இந்த குடிப்பழக்கத்தை பார்த்து எல்லாருமே பயப்படுறாங்க. இருந்தும் இந்த குடிப்பழக்கத்தை ஏன் ஒழிக்க முடியல? அண்ட் ஒழிக்கத்தான் முடியுமா? வாய்ப்பே இல்லை. மனுஷன் சாவது வரைக்கும் இந்த குடிப்பழக்கம், அதாவது இந்த ஆல்கஹால் அப்படிங்கிறது ஏதோ ஒரு விதத்துல மனுஷனை சுத்திட்டே வரும். அதனால குடிக்கிற நாம தான் கரெக்டா இருக்கணும். இல்லை அப்படின்னு சொன்னா நம்ம வீடும் தெருவுதான். இது என்னை மாதிரிப்பட்ட 80s கிட்ஸ் எல்லாம் குடிக்க ஆரம்பிக்கிற டைம்ல நமக்கு பிராண்டினா என்ன, ரம்முன்னா என்ன, அண்ட் ஓட்கல்னா என்ன, விஸ்கினா என்ன அப்படின்னு ஒரு நாலேஜுமே கிடையாது. ஏதோ ஒரு பாட்டில் வாங்கினோமா, குடிச்சோமா, மப்பில் மலர்ந்தோமா, ஹாப்பி. அதுவும் இல்லாமல் எவ்வளோ குடிக்கணும், எப்படி குடிக்கணும் அப்படின்னு எந்த ஒரு வரைமுறையும் கிடையாது. அண்ட் ஈவன் யாருமே கற்று தந்ததும் இல்லை. எல்லாரும் குடியாரன் அப்படின்னு சொல்லி எளிவு சொல்றானே தவிர குடியாரன் எப்படி குடிக்கணும் அப்படிங்கிறத இன்னைக்கு வர யாரும் சொல்லி தரல, என்னை தவிர. இந்த குடிப்பழக்கம் அப்படிங்கிறது உங்கள் உடல் உறுப்புகளை பாதிக்கிறதுக்கு முன்னாடி மென்டலா உங்களை பாதிக்குது. அந்த மென்டலாக பாதிக்கப்பட்டவன் தான் அதிகமாக குடிச்சு உடல் உறுப்பு பாதிப்படைஞ்சு சாகுறான். இதுக்கெல்லாம் சில அவேர்னஸ் தேவைப்படுது. இந்த ஆள்காலை நம்மளை எப்படி அணுகணும், இந்த ஆள்காலை எப்படி கன்சியூம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி. குடிக்கிறவனோ குடிக்காதவனோ என்னைக்கா இருந்தாலும் ஒரு நாள் டெத்து தான். இருந்தாலும் இந்த குடிப்பழக்கத்தில் இருக்கிறவங்க ரொம்பவும் கேர்ஃபுல்லாக இருக்கணும். நம்ம இவ்வளோதான் குடிக்கணும் அண்டு நம்மளை கண்ட்ரோல் பண்ணுற வித்தை கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். குடிக்கிறவன் தான் குடிக்க காரணமே தவிர அந்த பழி எடுத்து யாருக்கு மேலேயும் போடக்கூடாது. நம்ம எப்படி குடிக்கணும், எவ்வளோ குடிக்கணும், யார் கூட குடிக்கணும், எங்கே குடிக்கணும் அப்படிங்கிறத நம்ம தான் முடிவு பண்ணணும். நம்ம குடிக்கணுமா குடிக்கக்கூடாதா அப்படிங்கிறத முடிவு பண்ணுறதும் நாம தான். ஸோ உங்களுடைய குடிப்பழக்கத்தை நாலேஜை வளர்க்கணும் அப்படின்னு சொன்னால் யூ மஸ்ட் ஃபாலோ மீ. ஸோ ப்ளீஸ் பி டேர் டு ஃபாலோ மீ. Cheers guys, drink responsibly.